ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கோகுல் இயர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நான் யாருன்றது தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு நான் யார், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே போயிட்டு இருக்கேன்றது தெரியாது. பட் எல்லாமே நான் போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கான ரீசன் என்ன, இல்லை இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் நடக்கிற குட்டி குட்டி மூமெண்ட்ஸை நான் கேப்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் நான் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுத்ததில்லை, எந்த வீடியோவுமே மேக் பண்ணதும் இல்லை. எல்லாமே எனக்கு இருக்க இன்செக்யூரிட்டிஸ், லேசினஸ்னால நான் அப்படியே விட்டேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காகவே நான் எதுவுமே பண்ணதில்லை. என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேயுமே ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸாக நான் எந்த போஸ்ட்டுமே போட்டதும் இல்லை. சரி, ஓகே, ஜஸ்ட் இந்த தாட் எனக்கு வந்தது. இந்த தாட் வந்ததை அப்படியே விட்டுறக்கூடாதுன்ட்டு உடனே இதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ. தென் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் நான் எங்கே போயிட்டு இருக்கேன்றது. நான் ஆஸ் ஆஃப் நவ் என்னோடய வீட்டில் இருந்து கிளம்பி சென்னை டு சூரத் வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஜாபுக்காக. நான் அப்படி போக டைமில் தான் எனக்கு இந்த தாட் இப்போவே பண்ணணுன்றது தோணுச்சு. அதனால தான் நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஆனால் டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. பட் மற்றவங்க மொக்க பண்ணுவாங்க, மற்றவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கன்ட்டு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோடய லேசினஸ்னால என்னோடய ட்ரெயின் டிக்கெட்லேயுமே நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அது எல்லாமே நான் போக போக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் பை த காட் கிரேஸ் நான் கண்டிப்பாக ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் அழகாக ரீச் ஆகிட்டேன். அது இல்லாமல் என்னோடய ஹோட்டல்லையுமே நான் செக்இன் பண்ணிவிட்டு நான் இப்போது சேஃபாக தான் இருக்கேன். நான் என்னோடய ஜாபை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு தாட் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒன்று ரொம்ப நாளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இருந்தால் அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா அதை நினைக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணால் அதோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா இல்லை, ஜஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.